பிரைஸ் எல்லாம் எல்லாரையும் உயிரெடுக்க செய்கிற பிதாவாகிய தேவனாலும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் தேவனை குறித்த அறிவும் நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவும் இந்த நாளிலே நம் மத்தியிலே பெருகுவதாக என்று உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, அற்புதமான இந்த வாழ்வழிக்கும் புதுவழி ஊழியத்தின் சார்பிலே முதிர்ந்தவர்களுடைய விலை மதிக்க முடியாத அனுபவ முத்துக்களை இந்த நாளிலும் பகிர்ந்து கொள்ள நம் மத்தியிலே டேவிட் தேவநேசன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாழ்வழிக்கும் புது வழியின் சார்பில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட இன்றைக்கு 85வது ஆண்டின் துவக்கத்தை இன்றைக்கு பார்க்கிறார். அற்புதமான ஒரு வாழ்வு, அநேகருக்கு கிடைக்கக்கூடாத இந்த பாக்கியம் தேவன் இவர்களுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய அனுபவ சாட்சியும் அவரிடத்திலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். ஐயா, நீங்கள் உங்கள் பேர், உங்களுடைய அனுபவ சாட்சி மட்டும் எங்கள் நேயர்களுக்கு இந்த வாழ்வழிக்கும் புதுவழி ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய உங்களது அனுபவ சாட்சியை, நீங்கள் பிறந்த நாள் முதல் உங்கள் அப்பா அம்மா வளர்த்த விதங்கள் எல்லாமே, உங்கள் அனுபவத்தை என்னென்ன ஞாபகம் வருதோ அதெல்லாம் எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கிறேன். சரி, பிரியமான தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இப்பொழுது என் வாழ்நாளிலே நடந்த விஷயங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முக்கியமாக வயதானவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி நாம் இந்த வயதில் 85 வயதில் எனக்கு எப்படி இந்த பலன் இருக்கிறது, நான் இது இடைப்பட்ட நாட்களில் என்னென்ன செய்தேன் என்ற ஒரு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அது அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அப்பா அம்மா எப்படி உங்களுக்கு இந்த டேவிட் தேவநேசன் அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 85ன்னா எத்தனை வெள்ளைக்காரன் காலத்துக்கு முன்னாடியில இருந்து நீங்கள் இருக்கிறீங்க. ஆமாம். அப்போ உங்களுக்கு அந்த அளவு நீங்கள் பக்தியான குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு தெரியுது இதுலேருந்து. ஆமாம். அப்போ உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் அப்பாவுடைய வரலாறு, நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்றத முதல்ல அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க தான் மெயின் நமக்கு, இல்லையா? சரி, அவங்கள சொல்லி உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களுடைய குடும்பத்தில் இருக்க நபர்களை முதல்ல பகிர்ந்து கொள்ளுங்க. அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் 39 ஆண்டில் பிறந்திருக்கிறேன். பாட்டி அமெரிக்கன் அட்வென்ட் மிஷனில் இருந்த சபையை சார்ந்தவங்க. அந்த காலத்திலே அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க எங்கள் அப்பா பிள்ளைங்களெல்லாம் குழந்தைங்களா இருக்கும்போதே தாத்தா இறந்துட்டனால. அப்பாவுக்கு பேர் என்ன? அப்பா பேர் தேவதாஸ். அவரு தேவதாஸ். அதன் பிறகு அவர் திருமணம் செய்தது இந்த ஊரில், வேங்கடமங்கலம் உள்ள ஏரியாவில் முதல் கிறிஸ்தவ பெண்மணியாய் தேவ கிருபை. தேவதாசுக்கு தேவ கிருபை. அதில் விட ஜோடி பொருத்தம். அதன் பிறகு ஒரு குழந்தை பிறந்து இறந்ததுக்கப்புறம் நான் 2வது மகனாக பிறந்த எனக்கு பெயர் தேவநேசன். அதன் பிறகு ஒரு தம்பி தேவ அன்பு. எல்லாம் தேவ அன்பு, தேவநேசன், ஆமாம், கிருபை, தேவதாஸ், தேவ கிருபை, தேவநேசன், தேவ அன்பு. இப்படி நாங்கள் ஒரு தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம். இப்போது இந்த நாளிலும் இந்த வயதான காலத்தில் கூட எனக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. நான் பலன் அற்றவன் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பலன் இருக்குது. காரணம், நான் சின்ன போதிலிருந்தே என் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, எதுனா வேணும்னு கேட்டாக்கா என்ன கேட்காத, ஏசப்பாவை கேளு. அப்போ நான் ஏசப்பாவை தான் கேட்கணும். இப்படி நம்ம இயேசுவே அப்படின்னு சொல்லி வளர்ந்ததுனால எது இருந்தாலும் கேட்டால் அவர் நமக்கு சொல்கிறாரு. பிரியமாக எது வேணுமோ, என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்குறாரு. எவ்வளோ படிச்சிங்க? நான் என் படிப்பை கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்ன, நான் ஸ்கூலுக்கு போய் 1ஆம் கிளாஸில் 6 வயசில் என்னை கொண்டு போய் அம்மா ஸ்கூலில் விட்டாங்க. அதான் எங்க அந்த 2வது அதோட அவ்வளோதான். சரி, எப்படி இவ்வளோ படிக்காம நீங்கள் உங்கள் சாதனைலாம் பார்த்தா கேள்விப்படும்போது ஆச்சரியமா இருக்குது. தொழில் என்ன தொழில் பண்ணீங்க? அதுதான் மெக்கானிக்கு. முதல்ல சைக்கிள் மெக்கானிக். அப்போ சைக்கிள் இருந்தது. அது சைக்கிள்லேருந்து ஸ்கூட்டருக்கு போனேன், மோட்டர் சைக்கிளுக்கு போனேன், அதுக்கப்புறம் காருக்கு போனேன். அதுக்கு எங்கன்னா போய் ட்ரைனிங் எடுத்தீங்களா? எல்லாம் எதுவுமே கிடையாது. எதுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுங்களா? மாஸ்டர் ஜீசஸ் தான் மை மாஸ்டர்.
அவர்கிட்ட கேட்டா அதுதான் வரேன். அவர் வந்து அப்பா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அப்பா கிட்ட அங்க கேட்டா எது கேட்டாலும் அது மாதிரி நீ படிப்பு இல்ல பாட்டியை சொல்லி கொடுத்தது. அப்புறம் பெரிய நான் ஸ்கூலுக்கு போகும்போது அப்போ அப்பா அம்மா வந்து சொல்லி சொன்னால் எது சொன்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போய் ஏசப்பாவை கேளு, அவர் சொல்லி தருவார். சொன்னாக்கா எவ்வளோ சொல்லலாம், நிறைய சொல்லலாம். மெக்கானிக் லைனில் போகணும். மெக்கானிக்கல் டூ வீலர்ல இருந்து எல்லாம் பண்ணுவீங்க. டூ வீலர் ஆமாம், எல்லாம் காரு, பெட்ரோலு, டீசலு, ஹெவி வெஹிக்கிள்ஸு எல்லாம் பண்ண. அட்லீஸ்ட் ஏர்கிராஃப்ட் வரலாம் தெரியும் எனக்கு. அப்போ தெரியாததை கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. சரி எப்படி அது கேட்பீங்க. ஆமாம். அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு இது புரிய மாட்டேங்குது, இது எப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என் கையை எடுத்துகிட்டு போவேன். நான் அப்படியே போயிட்டு அங்கே போன இடத்துல நிற்கும். ஃபால்ட் எங்கே இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கணும்னா அங்கே நின்றுடும். அப்போ அது இங்கே தான் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுப்பேன். அந்த எலக்ட்ரானிக் வரலாம் வந்துட்டேன் நான். அந்த அளவுக்கு எனக்கு ஆண்டவருக்கு ஒரு கிஃப்ட் தான் அது. அதாவது இப்போ மாஸ்டர் அவர் தான், ஜீசஸ் மை மாஸ்டர். எனக்கு ஒரு லாங்குவேஜ்லாம் கூட பார்த்தீங்கன்னா எத்தனை லாங்குவேஜ் தெரியும் உங்களுக்கு? அதாவது ஹிந்தி, இங்கிலீஷு, தெலுங்கு, இது மலையாளம், தமிழ். கரெக்டாக தெலுங்கு தான் தாய்மொழின்னு சொல்லணும், ஏன்னா ஆந்திராவில் தான் ஒன்று. இந்த வயசுல 85 வயசுல பல அனுபவங்களை தந்திருக்கிறாரு. சொல்ல போனா நேரம் பத்தாது. ஆனா நீங்க வேதத்துல இருந்து ஏதாவது ஒரு வசனம் உங்களை தொட்ட வசனம், உங்களை மாற்றின வசனம், அதாவது சொல்லுங்க. இப்போ இந்த எனக்கு என்னுடைய வயசு 45 வயசில் இருந்தேன். நான் 45 வயசில் என்ன செஞ்சு, என்னுடைய கேரேஜ் இருந்தது ஆவடியில், அது தீப்பிடிச்சி எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே குழந்தை எல்லாம் என் பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்கள. அப்போ நான் யோசனை இருக்கும்போது ஒரு ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொன்னார், என்ன பண்ண போகிற, இது மாதிரி என்னை எல்லாம் எரிஞ்சு போச்சுப்பா. நான் சொன்னேன், அப்போ நான் வெளிநாட்டுக்கு போகிறியா அப்படின்னு கேட்டேன்னா, சரி வெளிநாட்டுக்கு போகலாம், ஆனால் பணம் இல்லை, நான் அவன் கொடுத்து நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். என்ன அப்போது அந்த 45 வயசில் வெளிநாட்டுக்கு போகிறதும் வர்றதுமா இருந்த நான் நாட்களிலே இந்த வேதத்தை பார்க்கும் பொழுது அதில் காலேப்பு அவருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வேதத்தில் அது இது ஒன்று வாசிக்கிறேன், சொல்லுங்க. யோசுவா 14:10 இது அதுதான் என்னோட பேசி கொண்டு இருக்குது. சரி, நான் வாசிக்கிறேன். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று முதல் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. ஆமென். அதுதான் நான் ரொம்ப எனக்கு என்ன பிடிச்சி. 85 வயசுலயும் நீங்க வேலை செய்றீங்க. ஆமா, செய்ய முடியும். சரிங்க. என் கண்ணுல அது தெரியல. கண்ணு தெரிஞ்சா இன்னைக்கும் நான் டிரைவ் பண்ண முடியும். கார் ஓட்டுவேன், 2 வீலர் ஓட்ட முடியும். அதனால தான் எனக்கு பிரச்சனை. மெக்கானிக் மட்டும் இல்லை, நீங்க எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுவீங்க. எல்லாம் பண்ணுவேன். பிளம்பிங்கு எது எல்லாம் ஆளினால். ஆமா, கடவுள் பெரிய அற்புதமான நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படி என்கிட்ட ட்ரெயின்ட் ஆனுங்க நிறைய பேர். இங்கே வந்து இந்த ஆட்டோமொபைலில் மட்டும் கிட்ட ஏறத்தாழ ஒரு 75 பிள்ளைங்களை வந்து நான் சீஃப் மெக்கானிக் ஆக்கி விட்டுருக்கேன். வெளிநாட்டில் போனப்போ அங்கே கூட வந்து பார்த்தா ராஜஸ்தான். எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க? 15 வருஷம் ஆகிப்போச்சு. எந்த இடத்துல? நான் முதல்ல போனது சவுதி அரேபியாவில் ஜெர்மன் கம்பெனியில் போனேன். இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு என்ன பாஸ் பண்ணி ஒரு சீஃப் மெக்கானிக்காக நான் போயிட்டேன். வேலை இல்லை, அனுபவம் தான். ஆமாம், அனுபவம் தான். எல்லி பார்த்த உடனே அவங்க நான் கேட்குற கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொன்னாவே அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல. சரி சரி. இப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியில் வந்துட்டு பெரிய சில மிஷின் வருது, சென்ட்ரல் ஃபீட்டுன்னு. அது வந்து யூஎஸ்லேருந்து தான் வருவாங்க மெக்கானிக்ஸு கூப்பிட்டு. அதை வந்து அவங்க பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதில் வந்தால் தான் முடியும். அப்போ அந்த மாதிரியான வேலைகள்லாம் நான் செஞ்சப்போ நான் சொன்னேன், எனக்கு வந்து இந்த சம்பளம் போதாது, எனக்கு ஏதாவது இன்ஜினியர்ஸ் கொடுக்குறீங்களா, அந்த சம்பளம் வேணும்னா அப்போ அவங்கள மாதிரி உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னும் பொழுது நான் செஞ்சு காமிச்சேன். சென்ட்ரல் ஃபீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஏக்கருக்கு அப்படியே ட்ரையாக காஞ்சி போச்சு. அரபிங்க சும்மா இருக்க மாட்டாங்களா,
இப்போ பயிரெல்லாம் காயுதே இது மாதிரி அந்த பஸ்ட் ஆகிடுச்சு பூம், அதாவது சென்டர் ஃபீவிட்னு சொல்லிட்டு அப்படி ரெயின்போன்னு அப்படி அப்படியே இருக்கும். அந்த இது பஸ்ட் ஆகிடுச்சு. அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் மட்டும் என் கூட ஒரு ஹெல்ப்பர் ரிட்டர்ன் போயிட்டு அதை ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னை வந்து சீஃப் மெக்கானிக் வந்து என்ன இன்ஜினியர் போஸ்ட் கொடுத்தாச்சு. இன்ஜினியராக நீங்கள்? ஆமாம், ஆட்டோமொபைல் இன்ஜினியர். எனக்கு இது பண்ணிட்டு சர்டிஃபிகேட் பண்ணி எனக்கு அந்த ஒரு நல்ல சேலரியை வந்து ஏற்றி கொடுத்துட்டாங்க. 95 தான் நான் வந்துட்டேன். விஷயங்கள் நான் அப்பா கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். நானும் இதுக்கு முன்னாடி நான் பேச முடியல, அவ்வளோ விஷயங்கள் அவரிடத்துல நான் பார்த்துருக்குறேன், அனுபவ காரியங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் இதில் கடவுளுடைய காரியங்கள் பாருங்கள். ஒரு குப்பையிலிருந்து எளியவனை தூக்கி வைக்கிறது. இவர் எளியவனை யாருமே இல்லைப்பா, ஆனால் அதை எனக்கு படிக்க வசதி இல்லை, எங்கள் அப்பா படிக்க வைக்கல, எனக்கு திறமையே இல்லை, எனக்கு எல்லாம் ஏதாவது ஒரு சாக்கு சொல்கிறேன். எங்கள் அப்பா சரி கிடையாது, எனக்கு நல்லா படிக்க வச்சு நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே எந்த விதமான படிப்புலேயும் தடை இருந்து, வேலையிலையும் இப்படி நிறைய விஷயங்களை ஆண்டவரே கூட இருந்து நடத்தின ஒரு அனுபவ சாட்சியை நாம் கேட்டிருக்கிறோம். இப்போ கடைசியாக உங்களுடைய ஆசை என்ன? இந்த 85 வயசுல நீங்க ஆசைப்படனா இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஊழிய பாதையில் சின்ன குழந்தையிலேருந்து கிராம ஊழியம் போயிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சு கட்டி சர்ச்சை வந்து நடத்திட்டு அது ஒரு கிராமம், முரட்டாட்டமான கிராமத்துல எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நான் கேட்டுக்கிறது, இப்போ இந்த கடந்த ஆண்டில் நான் செத்து போயிருப்பேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து வச்சுருக்காரு. இன்றைக்கி 85 வயசு ஆயிடுச்சு. அப்போ வேதத்தில் இருக்கிற இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுருச்சு. அப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரே நான் என்ன செய்வேன், எனக்கு வயசாகி போச்சே. நீங்கள் தனியாக இருக்கீங்க, மனைவி இருக்கிறாங்கல்ல? இருக்காங்க. அப்போது இந்த வேத வாக்கியம் 85 வயசில் இருந்த பலன் இருந்தா, இப்போ 45 வயசில் இருக்க பலன் இருந்தா என்னால் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். அப்போது நான் கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்யுது? அப்போ என்ன மாதிரி வயசானவங்க நிறைய இடத்துல அப்பா அம்மா வந்து கவனிக்காமல் பிள்ளைங்க விட்டுட்டாங்க, எங்கே பார்த்தாலும் இருக்காங்க, பிரதாபமாக இருக்குது. அப்போ அந்த வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு தங்க வைக்கணும், அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும். இதுதான் என் ஆசை. ஓகே, அதை ஆண்டவருக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுவார்னு ஒரு நம்புகிறேன். கண்டிப்பாக நாங்கள் இந்த வாழ்வழிக்கும் புது வழி ஊழியத்தில் இது மாதிரியான நோக்கத்தில் தான் நாங்கள் நற்கந்த மரக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கிறோம். வயதானவர்களெல்லாம் தாங்கணும், ஏந்தின சுமக்கிறன்று வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறத விட அனுபவத்தில் ஷேர் பண்ணணுன்னு தான் நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த நோக்கம். அதனால் உங்களுடைய நோக்கம் நிச்சயமாக எங்களுடைய அந்த ஊழியத்தில் நாங்கள் நிறைவேற்றுனது நாங்கள் உறுதி சொல்கிறோம். அதனால் யாராயிலும் எந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக என்ன அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு அப்படி செய்ய ஒரு இது இருக்க உதவி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த ஒரு இடம் வேணும், அந்த பில்டிங் கட்டுறதுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தாக்கா எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. இந்த மாதிரி ஊழியம் செய்யணும்னா ரொம்ப ஆசை எனக்கு. நிறைய செஞ்சுன்னு வந்தால் இப்போ இந்த சின்ன பிள்ளைலேருந்து அந்த அனுபவம், இப்போ வயசான காலத்துலேயும் இந்த கிராமத்தில் செஞ்ச எல்லாம் கூட அனுபவம் இருக்குது. எனக்கு எப்படி செய்யணுன்றலாம் தெரியும், சொல்லிக் கொடுக்க முடியும் என்னால். ஒரே ஒரு விஷயந்தான் இல்லை, பணம் இல்லை கையில். அப்போ ஆண்டவர் எனக்கு எதாயிலும் கொடுத்து உதவி பண்ணாக்கா கண்டிப்பாக இதை செய்யலாம். இப்போ நிறைய மக்களை நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்களுக்கு அறிவிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அது அந்த சின்ன போதில் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து அமெரிக்கன்ஸ் வந்துட்டு அந்த படங்க ஓட்டி இதை புரிய வைப்பாங்க வயசானவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம். அதுபோல் இப்போ நான் வந்துட்டு இப்போ எலக்ட்ரானிக் ஆகிடுச்சு உலகம், வந்து எல்லாம் பெரிய இது ஆகிப்போச்சு இல்லையா, எல்லாம் அந்த செல்ஃபோன்லேயே வருது நிறைய. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் வந்து நான் கொண்டாந்து இந்த வயசானவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. இப்போ மற்றவங்களும் அவங்களுக்கு வந்து சுகாதாரத்தை சொல்லித்தரணும், எப்படி வாழறதுன்னு சொல்லித்தரணும், உண்மையான தேவன் யார் என்பது சொல்லிக் கொடுக்கணும். இப்போ எவ்வளோ பேர் இன்னும் இந்த வயசாகி போச்சு, ஆனால் வந்து உண்மையான தெய்வத்தை கண்டுபிடிக்கல. ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்தில் வருது. நான் ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கும்போது ஒரு 40-45 வயசு தான் இருக்கும், ஒரு வாலியமான ஆளாக வந்தார். அவர் வந்து என்ன போட்டுங்கிறாருன்னா, ஒரு ட்ரெஸ், அதாவது இந்த சாமியாருங்கன்னு சொல்கிறாங்களே சன்னியாசிங்க, அது மாதிரி போட்டு வந்தார். போட்டு வந்து, ஐயா நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் மெட்ராஸுக்கு போகிறேன்னு. நான் கூட தான் போகணும், அதுக்காகத்தான் காத்துன்னு இருக்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் யாருன்னு கேட்டேன். என்னை பார்த்தா தெரியல, நான் சாமியார் அப்படின்னு சொல்கிறாரு அவர். சாமியார்னு சொன்னால்
ஏய்யா சாமியார்னா என்ன? இல்லை என்னை பார்த்த தெரியல உங்களுக்கு. நம்ம காவி ட்ரெஸ் போட்டுருக்கீங்க, தலப்பா கட்டின்னு தடி வச்சுருக்கீங்க கையில், அப்புறம் இது கழுத்தில் மாலைவெல்லாம் போட்டுக்கிறீங்க, அவர் சாமியார்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து சாமி யாருன்னு இன்னும் தேடின்னு இருக்கிறீங்க. சாமி உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் ஏன் தேடுறீங்க? சாமி யாரு? சாமி யாருன்னா அவர் பேர் அப்படி நிறைய பேருக்கு நீ வந்து கேட்டாக்கா நான் சாமி யாருன்னு சொல்கிறீங்க. சாமியார் ஏன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. குழந்தைங்க இருக்காங்களா? 2 குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. எவ்வளோ பேர்? எல்லாம் சின்ன சின்ன பசங்க. ஏன் இப்போ இந்த வேஷம் போட்டுங்கண்ணே? இல்லை எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை, அதனால் நான் வீட்டை விட்டு வெளில போய் நான் காசிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ காசிக்கு போய் என்ன பண்ண போகிற? சாமி தான் உனக்கு உள்ளே இருக்குது, நீ என்னையா தேட போகிற? சாமியாருன்னு சொல்கிற, அப்புறம் எதுக்கு போகிற? சாமியாரை தேடுற. சாமியாரை தேடுறது கிடைக்க மாட்டார் உனக்கு. உண்மையான சாமியார் இயேசு தான். தெரியுதா? இது வந்து தப்பான வேலை செஞ்சு வந்துட்டேன். இப்போ நீ செய்து இருக்கிறது உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நடுத்தரில் விட்டு வந்துக்கிறேன். இப்போ அந்த உன் மனைவி காணமேன்னு சொல்லிட்டு இந்த 2 குழந்தையும் அங்கேயா கிணத்துலையோ கொட்டையிலையோ போட்டு செத்து போயிருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்குன்னு தெரியாத. முதல்ல வீட்டுக்கு போயிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சமாதானமாயிரு. சாமியை தேடாத, கண்ட இடத்துல தேடினா கிடைக்க மாட்டார். முதல்ல இயேசு கிறிஸ்துவ உண்மையான தெய்வம் என்பதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சின்ன ஜெபம் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். போயிட்டாரு. அப்படிதான் சொல்லுது. எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அப்ப நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் இன்னைக்கு நம்ம எங்க தேடுறாரு? ஆமா. மற்ற இளைஞர்கள், வயதானவங்க எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு பொதுவான அறிவுரை என்னன்னு சொன்னாக்கா, பெற்றோர் வயசாகி போச்சு, அவங்கள வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது, அவங்கள வந்து கேவலமாக நடத்தினா அது சாபமாக மாறிடும். அதனால் தயவுசெய்து இந்த வாலிப பிள்ளைங்க பெற்றோருக்கு கவனிக்கணும். குழந்தையா பிறக்கும்பொழுது எப்படி வச்சு கொஞ்சிறீங்க இல்லை? பெட்ரோல் நெஞ்சில் ஏறி மிதிக்குதுங்க, உதைக்கிறாங்க, அப்போ எடுத்து காலை எடுத்து கூட முத்தம் கொடுக்குறாங்க தாய் தகப்பேன். அப்புறம் வளர நீ உதைப்பியா? அந்த மாதிரி எத்தனை வாலிபனுங்க குடிச்சிட்டு தாய் தகப்பனை கேவலப்படுத்துறது, எட்டி உதைக்கிறது. அது அந்த பொம்பளை பாரு எப்படி கிடக்குறா அப்படின்னு இன்னும் சாவாத இருக்கிறான். இப்படிலாம் சொன்னால் சாபம் தானே வரும். இது புரிஞ்சுக்கணும் மக்களே, அதுதான் சொல்கிறேன். கடைசியாக நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நாம் இதிலிருந்து நாம் தேவனோடு கூட நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை என்ன என்பதை புரிந்து கொண்டு வார்த்தையின்படி எப்படி இவர் ஆரம்ப காலம் முதல் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் 85 ஆண்டுகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை, கிட்டத்தட்ட 24,000 வருஷத்துக்கு நாட்கள் மேலே வாழ்ந்திருக்கிறார். இன்னும் வாழப்போகிறார். நீங்கள் நீண்ட நாள் இருக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் உங்களை வாழ்த்துக்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் எங்களுக்காக எங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் அன்பாய் ஜெபிக்க முடியும், அன்பாய் கேட்டுக்கிறேன். ஜெபித்து நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் சொல்லுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இதுவரையும் பேசியதை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர். நன்றி கர்த்தாவே. என்னுடைய விருப்பம் என்ன? ஆமென். இந்த வயதான காலத்தில் இந்த பெற்றோர்கள் அங்கும் இங்கும் அலைந்து மரத்தடியிலும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் சாப்பாடு உறக்கம் இல்லாமலும் தெருவோரத்தில் படுத்து கிடக்கிறாங்க. அவங்களெல்லாம் வாழ வைக்கணும் ஐயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருந்த வேண்டும், பெற்றோரை உதாசீனப்படுத்தக்கூடாது. இதுதான் என்னுடைய விருப்பம். கர்த்தாவே, அவ்விதமாய் இருக்கிறவர்களை மாற்றத்தை உண்டு பண்ணி அவர்களை வாழ வழிகளை சொல்லிக் கொடுங்க. இப்போ எனக்கு இது இருக்கிற இந்த மாதிரி அநேகர் இருக்கக்கூடும். அப்போ அவர்களுக்கு தேவை என்ன என்பதை புரிந்து அதுக்கு தேவைகளை நீ சந்திக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறேன். இத்தனை நேரம் பார்த்த அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வாழ பிறந்தவர்கள், வாழ்வழிக்கும் புதுவழி என்றைக்கும் நம்மை வரவேற்கிறது. கிறிஸ்துவோடு இருப்போம், கிறிஸ்துவோடு வாழ்வோம். Bless you all. Thank you.